டியூஸ்டேவோட ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போறோம். பையனுக்கு 7:15க்கு ஸ்கூலு, ஹஸ்பண்ட்க்கு 8:30க்கு ஆஃபீஸ். பையன ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிருவாரு. ஏன்னா இருக்கிற டிராஃபிக்கு வீட்டு வந்துட்டு போனா ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் 2மே 7:15க்குள்ள ரெடி ஆயிரணும். ஈஸியாவும் இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தியாவும் இருக்கணும். என் பையனுக்கு புடிச்ச மாதிரியும் இருக்கணும். இன்னைக்கு என்னோட மீல் பிளான்ல இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, பூரியும் சன்னாவும் தான். லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ், கேரட் பீன்ஸ் பொரியல், பாயில்ட் எக். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு அட்லீஸ்ட் 1 1/2 ஹவர்ஸ் ஆகும். ஆனா, நான் ஒரு 1 ஹவர்க்குள்ள முடிக்க பார்க்குறேன். ஏன்னா, இன்னைக்கு எழுந்ததே ஒரு 6:00 தான். இதுக்கு இடையில என்னோட 2வது பையன் எழுந்துட்டா சுத்தமா வேலை ஆகாதுங்க. அழுதுகிட்டு இருப்பான் காலையில. ஸோ, அவன சமாதானப்படுத்திட்டு நான் மறுபடியும் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். நல்ல வேளை இன்னைக்கு அவன் எந்திரிக்கவே இல்ல. நான் லஞ்ச் கரெக்ட்டா பேக் பண்ணும்போது தான் எழுந்தான். ஸோ, அதனால ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட்க்கும், பையனுக்கும் மட்டும் ஃபர்ஸ்ட்டே பூரி தட்டி ரெடி பண்ணிட்டேன். நான் எப்படியும் லேட்டா தான் சாப்பிட போறேன். ஸோ, எனக்கு லேட்டாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சாச்சு. துபாய்ல வின்டர் சீசன்றதுனால எத தொட்டாலும் சில்லுன்னு இருக்கு. இதுல சமைச்சு வச்ச சாப்பாடு கொஞ்ச நேரத்திலேயே சில்லுன்னு ஆயிடும். அதனால சாப்பிடும்போது சூடா போட்டுக்கலான்னு பூரியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சில நேரத்துல சில்லுன்னு இருந்தா சாப்பிடவே பிடிக்காது. அதனால சாப்பிடும்போது மட்டும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறது. ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே பேக் பண்ணி குடுத்துருவேன். ஸோ ஆஃபீஸ்லயே போய் எல்லாமே சாப்பிட்டுப்பாரு. இது மட்டும் இல்லாம காஃபியுமே போட்டு குடுத்துருவேன். ஸோ டிராஃபிக்ல போம்போது குடிச்சிட்டே போயிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம்.